கிறிஸ்பியான தட்டடை எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க. கிலோ புழுங்கலரிசி இது 2 மணி நேரம் ஊற வச்சிருக்கேன். இதை மாவு பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கலாம். கொஞ்சம் கெட்டியா அரைச்சி எடுத்துக்கலாம். மாவு இந்த மாதிரி திக்கா அரைச்சிக்கணுங்க. இட்லி பதத்துக்கு அரைச்சிக்கணும். 100 உடச்சக்கல்ல அரைச்சி வச்சிருக்கேங்க. எதையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். கடலைப்பருப்பும் பாசிப்பருப்பும் ஊற வச்சிருக்கேன். இதுல போட்டுக்கலாம். மிக்சி ஜார்ல 5 பல் பூண்டு, ஒரு 4 காஞ்ச மிளகாய், பூண்டும் காஞ்ச மிளகாவும் அரைச்சி வச்சுக்கோங்க. பேஸ்ட் இதை போட்டுக்கலாம். அப்புறம் எள்ளு கொஞ்சம் போட்டுக்கலாம். இது கருப்பு எள்ளும் போட்டுக்கலாம். நான் என்கிட்ட வெள்ளை எள்ளு இருக்கு, அதான் வெள்ளை எள்ளு. மஞ்சத்தூள், வெங்காயத்தூள் போட்டுக்கலாம். கருவேப்பிலை, உப்பு, பட்டர் சேர்த்துக்கலாம். போய் இவங்க எல்லாரையும் சேர்த்து பசஞ்சிக்கலாம். பாருங்க, இப்படி தட்டி வச்சிருக்கேன். இப்போ கடையில் எண்ணெய் சூடாகுது. இப்போ ஒன்று ஒன்றா போடலாம் தட்டி. பாருங்க எவ்வளோ கிறிஸ்பியான தட்டை ரெடி ஆயிடுச்சு. சவுண்டு பாருங்க, எவ்வளோ கிறிஸ்பியா இருக்கு பாருங்க. கிறிஸ்பியான தட்டடை ரெடி ஆயிடுச்சு. இது நல்லா மொறுமொறுன்னு இருக்கும். இதை செஞ்சு ரசிச்சு ருசிச்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.